அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நெல்லை சீனி சிட்பன் சார்பில் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் இன்றைய பயிற்சி வகுப்பை உங்களோடு ஆரம்பிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் நிகழ்வாக கைகளை சின்முத்ராக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணை மூடி ஒரு 11 முறை சுவாசம் எடுங்க. நல்ல ஆழமான சுவாசம், ஆழமான விடுதல். அமைதியாக உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. உங்களுடைய சுவாசத்தின் வழியாக குளிர்ந்த காற்று உள்ளே போவதையும் உடலில் இருந்த வெப்ப காற்றுகள் வெளியேறுவதையும் நன்றாக உணருங்க. அந்த உணர்வோடு கவனம் முழுவதையும் உங்களுடைய சுவாசத்தின் மேல் வைங்க. நல்ல ஆழமான ஒரு சுவாசம், ஆழமான ஒரு விடுதல். தொடர்ந்து 11 முறை நல்ல மூச்சு எடுத்து நல்ல மூச்சு விடுங்க. மூச்சை விட்டதிடம் கவனத்தை உங்களுடைய 2 கைகளுக்கும் கொண்டு வாங்க. நல்ல கைகளை ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து கண்களில் வைத்துக்கோங்க. உடல் முழுவதும் நன்றாக தடவிட்டிங்கன்னா ஜீவகாந்த சக்தி உங்கள் உடலுக்குள்ளே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கழுத்துக்கான ஒரு பயிற்சி பார்த்தோம், தோள்பட்டைக்கான ஒரு பயிற்சி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முழங்கை, எல்போ அப்படின்னு சொல்லுவோம். இந்த முழங்கையை பலப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி. இதை பலப்படுத்தணும், அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அசைய மூட்டுகளை அசைக்கணும், எலும்பு மச்சையை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அது வழியாக நம்முடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சிகப்பணுப்புகளை நம்ம உடம்புல அதிகப்படுத்தணுங்கிறது தான் இன்றைய பயிற்சி. கைகள் நல்லா மூடி இந்த மாதிரி வச்சுக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா கையை மடக்கணும், மெதுவாக விடணும். திரும்ப அதே மாதிரி, திரும்ப அதே மாதிரி 3 முறை, திரும்ப 4வது முறை அதே மாதிரி, அப்படியே 5வது முறை, அப்படியே 6வது முறை. இப்போ அப்படியே கையை திருப்பணும். ஏன்னா இங்கே 2 எலும்பு இருக்கும், இங்கே இருக்கும். இந்த எல்லா எலும்புகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும். எல்லா பக்கமும் பயிற்சி கொடுத்தா மட்டும்தான். சமச்சீரான பயிற்சி கொடுக்கலைன்னா யோகா முழுமையான பலனை நமக்கு கொடுக்காது. ஒரு கையவே பண்ணிட்டு இருந்தோம்னா தேய்மானம் அதிகமாகிடும். அப்போ நம்ம எல்லா பக்கமும் கைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். எல்லா எலும்புகளும் எல்லா நரம்புகளும் முழுமையாக வேலை பார்க்கணும். கை நல்லா இந்த மாதிரி வச்சு இப்போ அப்படியே நல்லா மடிக்கணும், மெதுவாக நீட்டணும், மடிக்கணும், மெதுவாக நீட்டணும். 3வது முறை அது போல் மடித்து மெதுவாக நீட்டணும். 4வது முறை நல்லா மடித்து மெதுவாக நீட்டணும். 5வது முறை நல்லா மடித்து அப்படி மெதுவாக நீட்டணும். 6வது முறை நல்லா மடித்து மெதுவாக நீட்டணும். இப்போ 3 பயிற்சி. கழுத்து பார்த்துட்டோம், தோள்பட்டை பார்த்துட்டோம், எல்போன்னு சொல்லக்கூடிய முழங்கை பார்த்துட்டோம். இப்போ மணிக்கட்டு, ரேடியல் தமனி அப்படிங்கிற ஒரு தமனி இங்கே இருக்குது. நம்ம டாக்டர்லாம் பல்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அதோடைய பித்த நாடி எப்படி இருக்குது, வாத நாடி எப்படி இருக்குது, சிலேத நாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை நம்ம கரெக்டாக இயக்கிட்டோம்னா நம்முடைய 3 தன்மையும் ஒரே சீராக இருக்கும். பித்தம், கபம் அதெல்லாம் ஒரே சீராக எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு பயிற்சி. நல்ல கையை இந்த மாதிரி நீட்டிக்கலாம். நிறைய பயிற்சி இருக்குது, நான் குறைந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நல்ல கையை கீழே மடக்கணும், நல்ல மேலே மடக்கணும். திரும்ப அதே மாதிரி கையை கீழே மடக்கணும், திரும்ப நல்ல மேலே, திரும்ப அதே மாதிரி 3வது முறை நல்லா மடக்கணும், அப்படி மேலே, 4வது முறை மடக்கணும், நல்ல மேலே, அப்படியே 5வது முறை மடக்கணும், நல்ல மேலே, மீண்டும் 6வது முறை மடக்கியாச்சு. இப்போ கையை அப்படியே இங்கே திருப்பணும். நல்லா கீழே, நல்ல மேலே, நல்ல கீழே, நல்ல மேலே, நல்லா கீழே மடக்கணும், நல்ல மேலே, திரும்ப நல்லா கீழே, திரும்ப நல்லா மேலே, திரும்ப நல்லா கீழே, திரும்ப நல்லா மேலே, திரும்ப நல்லா கீழே, திரும்ப நல்லா மேலே. கையை கீழே போடக்கூடாது. திரும்ப கையை எப்படி போடணும், உள்ளே மடக்கணும். நல்லா முதுகு பகுதி ரொம்ப வலிக்கும், பரவாயில்ல, செஞ்சு பார்த்துக்கலாம். நல்ல ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம பெயினை ஏற்றுக்கலாம், வலியை ஏற்றுக்கலாம். 6 வாட்டி தான், அதுக்கு மேலே நல்லா முடிச்சாச்சு. இப்போ கையை நல்லா இந்த மாதிரி திருப்பும்போது உங்களுக்கு தோள்பட்ட ஒவ்வொரு இடத்துல வலிக்கிறத உணர முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு கையை அசைக்கும் போது ஒரு இடத்துல முதுகு பின்னாடி வலிக்கும், 2 தோள்பட்டையில் வலிக்கும், முதுகு பின்பக்கம் வலிக்கும். நல்லா கையை மடக்கணும், உள்ள நல்ல கையை மடக்கணும், திரும்ப உள்ள நல்ல கையை மடக்கணும், திரும்ப உள்ள திரும்ப நல்ல கையை மடக்கணும், உள்ள மீண்டும் 4வது முறை, 5வது முறை, 6வது முறை. ரிலாக்ஸ். இப்போ கையை மெதுவாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான சுவாசம் இருக்கும். நல்ல மூச்சு, நல்ல இங்கி நல்லா ஒரு 3 முறை நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சு விடுது. இப்போ அடுத்து நம்மகிட்ட இருக்கிற அசைவு மூட்டுகள் கை விரல். கை விரல் நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா 1 2 3 4 5 6. இப்போ கை அதே மாதிரி திரும்பணும். 1 2 கை கீழே போடக்கூடாது. 3 4 5 6. இப்போ கை இந்த மாதிரி வச்சு 1 2 3 4 5 6. கை அப்படி விடுங்க. 1 2 3 4 5 6. இப்போ கையை வச்சுக்கணும். ஒரு ஆழமான சுவாசம். ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுக்காமல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த வலி நமக்கு வந்து வேதனையை கொடுத்துரும். அதனால் நல்ல மூச்சு எடுத்து நல்ல மூச்சு எடுத்து நல்ல. இப்போ நம்ம வந்து இடுப்பு பகுதியை அசைவுக்காக போக போகிறோம். இந்த இடுப்பு பகுதி அசைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, இந்த விலா எலும்புகளை விரித்து சுருக்கணும். விலா எலும்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடு மாதிரி இருக்கும். அது எவ்வளோ தூரம் விரிஞ்சு சுருகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நுரையீரல் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாகி நல்லா விரிஞ்சு நல்லா சுருங்கும். அப்போ நல்லா விரியும் போது நிறைய சுவாசம், நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் ஆக்சிஜன் வரைக்கும் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 5 லிட்டர் ஆக்சிஜன் நம்மளால் எடுக்க முடியறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து வேலைப்பளுவில் வந்து மேலோட்டமாக சுவாசம் செஞ்சுட்டு இருக்க முடிய ஆழமான சுவாசத்தை நம்ம போகிறது. அப்போ இந்த விலா எலும்புகளை நல்லா சீராக்கிற போது, விலா எலும்பு நல்லா அசைவு கொடுக்குற போது இயற்கையாகவே நமக்கு வந்து சுவாசம் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அந்த விலா எலும்பு அதுக்கேற்ற மாதிரி விரிஞ்சு கொடுக்கும் தன்மைக்கு வந்துடும். அதை செய்ய போகிறோம். கையை நல்லா இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா நிமிர்ந்து நல்லா மூச்சை விட்டுட்டு நல்லா அங்கே பார்க்குறோம். எந்த பக்கம் கையை தூக்கி இருக்கோமோ அதை பார்க்குறோம். அப்படியே ரிலாக்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை செய்ய செய்ய பழக்கப்பட்டோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு பழக்கம் இல்லாதனால நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப இந்த கை அப்படி மெதுவாக கைகளை மடக்கிடக்கூடாது. அப்புறம் இந்த பக்கம் நான் கையை எவ்வளோ நேரம் வச்சுக்க பாருங்க. ரிலாக்ஸ். திரும்ப இந்த பக்கம் ரிலாக்ஸ். அப்புறம் இந்த பக்கம் ரிலாக்ஸ். அப்புறம் இந்த பக்கம் அப்படியே மெதுவாக உடல் தளர்வு. அப்புறம் இந்த பக்கம் 6 முறை செய்யணும். நானும் உங்கள் கூட 6 முறை செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா 6 முறை செஞ்சது தான் குறைஞ்சபட்சம் நீங்கள் பண்ணும்போது ஒரு 3 வாட்டியாவது பண்ணுவீங்க. நான் 3 வாட்டி பண்ணேன், நீங்கள் 1 வாட்டி பண்ணி நிப்பாட்டிடுவீங்க. அதனால தான் தொடர்ந்து 6 முறை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ 6 முறை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருந்ததுக்கும் இப்போ செஞ்சுட்டு உட்காந்துருக்கும் வித்தியாசம். உடம்பு வந்து ஒரு தன்னை அறியாமல் முதுகு தண்டு வந்து நிமிர்ந்துடும். அப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு நிமிர்ந்த நடைக்கு வந்துடும். எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை நம்ம வச்சுக்க முடியும். இப்போ ரிப்புக்கு பயிற்சி கொடுத்துட்டோம். இப்போ வயிற்றோடு சேர்ந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, பின்னாடி இடுப்பு எலும்புகள் சொல்லுவாங்க. அதுக்கான பயிற்சி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கணும். போய் மூக்கு போய் மேட்டில் படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. பின்னாடி பேக் போன் அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துடக்கூடாது. அதெல்லாம் மெதுவாக அங்கே பாருங்க. இவ்வளோதான்னா இவ்வளோதான், தப்பே கிடையாது. அப்படியே மெதுவாக மேலே வாங்க. திரும்ப அப்படியே கீழே போங்க. அப்படியே மெதுவாக மேலே வாங்க. திரும்ப அப்படியே மெதுவாக கீழே போங்க. அப்படியே மெதுவாக மேலே வாங்க. அப்படியே திரும்ப மெதுவாக கீழே போங்க. மெதுவாக மேலே வாங்க. திரும்ப அப்படியே மெதுவாக கீழே போங்க. அப்படியே மெதுவாக மேலே வாங்க. இதுக்கெல்லாம் சுவாச முறைகள் இருக்குது. இப்போ சுவாசத்தை சொன்னால் பயிற்சியை விட்டுரும். பயிற்சியில் கவனம் செலுத்தும் போது சுவாசத்தை விட்டுரும்.
ஒரு 2-3 நாள் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இதில் எப்படி சுவாசம் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்துங்க, கழுத்தை முடிச்சிட்டோம், தோள்பட்டை முடிச்சிட்டோம், எல்போ முடிச்சிட்டோம், மணிக்கட்டு, விரல்கள், ரிப்பு, இடுப்பு. அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது முழங்காலும் கணுக்காலும் விரல்கள் தான். இன்றைய பயிற்சி வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அதாவது ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள், தொடர்ந்து படிக்கின்றவன், ஒரு முட்டாள் தொடர்ந்து படித்தான்னா அறிவாளியாக மாறிவிடுவான், தொடர்ந்து படிக்காத அறிவாளி முட்டாளாக மாறிவிடுவான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்வார். அப்போ எதையுமே பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பழக்கம் வரும். இன்றைக்கி செஞ்சுட்டு 2 நாள் விட்டுட்டிங்கன்னா திரும்ப என்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதனால் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் மட்டுமே என்பதை நினைவு கூர்ந்து இன்றைய பயிற்சி வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.